3 இட்லி, 3/4 டம்ளர் காஃபி. இது காலை உணவாக போதும். அல்லது 2 தோசை போதும். அல்லது 1 டம்ளர் நிறைய கேழ்வரகு கஞ்சி. சர்க்கரை ஊற்றுனா சர்க்கரை, உப்பு ஊற்றுனா உப்பு போட்டு, உப்பு போட்டால் மோர் குத்தி, சர்க்கரை போட்டால் பால் குத்தி குடித்தா அது 4 மணி நேரத்துக்கு நிச்சயமாக நமக்கு போதும். அந்த அளவுக்கு தான் காலையில் வேலை நம்ம வயத்தில் இடம் இருக்கும். மதிய உணவு அப்படிங்கிறது நம்ம வயது எவ்வளோ ஒருத்தர் ஒரு ஒரு அளவுக்கு சாப்பிடுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு வயது நிரம்ப நல்லா மதிய உணவை நல்லா சாப்பிடணும். 12:30 மணி 1 மணிக்குள்ளே அந்த மதிய உணவை எடுத்துக்கணும். மேக்ஸிமம் 2 மணி, அதுக்கு மேலே நம்ம மதிய உணவை நம்ம எடுக்கக்கூடாது. இரவு உணவுன்றது இரவு 8 மணிக்குள்ளே நம்ம எடுத்துட்டணும். அது கொஞ்சம் லேசான உணவாக தான் இருக்கணும். ஏன்னா இரவு உணவு நிறைய சாப்பிட்டா தூக்கம் வராது, செரிக்காது. அதனாலேயே நிறைய கொலஸ்ட்ரால், அதனாலேயே நிறைய சர்க்கரைகளெல்லாம் நிறையா வரும். இரவில் பழங்கள் சாப்பிட்றது நல்லது. பால் கூட அவ்வளோ வசதி கிடையாது. பழங்கள் இரவில் சாப்பிட்லாம், அல்லது பழ ஜூஸ் சர்க்கரை போடாமல் சாப்பிடலாம். இந்த மாதிரிலாம் நம்ம இரவில் சாப்பிட்லாம். மாலை நேரத்தில் சுண்டல்கள் ஏதாவது கொஞ்சம் போடணும், சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு டயட் மாதிரி தான் வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுன்னு சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்க உடம்பு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நோய் நொடி இல்லாத நல்ல மகிழ்ச்சியாக வாழும். மாதத்தில் என்றைக்கான ஒரு நாள் இருந்துட்டு போய் என்னென்னா ஒரு அடின்னு சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை வீட்டில் தினம் ஒரு வண்டி வச்சு இன்றைக்கி தின்ன தான் போகிறேன் அப்படின்னு நம்ம தின்னுக்கலாம். அது நீ எனக்கா ஒன்றா பண்ணால் உடம்பு ஒன்றும் பண்ணாது. அது பாட்டுக்கு அதுவே சரியாக சரிப்படுத்தின்னு போயிடும். ஆனால் எப்போவுமே நம்ம இரவில் நிறைய சாப்பிட்டு இருந்தோம்னா அது அந்த அதிக உணவு தான் நமக்கு நோய்க்கே காரணமாக இருக்குது. ஆனால் அந்த உணவு தான் நம்மளுக்கு நல்ல நம்ம உணவு சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தையே கொடுக்கறது. அதனால் அந்த உணவை நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வேண்டிய அளவு சாப்பிடணும், வேண்டிய வேளைகளில் சாப்பிடணும். அதே நேரத்தில் நிறைய உப்பு, புளிப்பு, காரம், எண்ணெய், பொரிச்சல் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதுங்கிறதே ஒரு கலை. அந்த மாதிரி நம்ம முதல்ல நம்மளை பார்த்துக்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தோம்னா ஒரு வீட்டினுடைய ஆரோக்கியம், ஒரு நாட்டினுடைய ஆரோக்கியம், ஒரு நாட்டினுடைய ஆரோக்கியம், ஒரு உலகத்தினுடைய ஆரோக்கியம். ஒரு வீடு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருந்தால் கூட அந்த வீடு முழுக்க சந்தோஷமாக தானே இருக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லோரும் நம்ம உடம்பை நல்லா சிம்பிளாக பார்த்துப்போமா?